everyone, welcome to this video. இப்போ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வித்யாசாகர்ன்ற ஆர்கனைசேஷனில் இருக்கிற ஒரு ப்ரோக்ராமான ப்ரொடக்ஷன் அண்ட் ஒகேஷனல் ட்ரைனிங் சென்டரில் என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வித்யாசாகர்ன்ற ஆர்கனைசேஷன் 35 இயர்ஸாக பீப்புள் வித் டிசபிலிட்டிஸோட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அதில் ஒரு டிபார்ட்மெண்ட் தான் ப்ரொடக்ஷன் அண்ட் ஒகேஷனல் ட்ரைனிங் சென்டர். ஸோ இந்த சென்டரில் இதோட மெயின் ஸ்கூல் வந்து கோட்டூர்புரம் ரஞ்சித் ரோடில் இருக்குது. அதில் இந்த ப்ரோக்ராம் ஃபங்க்ஷன் ஆகுறது வந்து டி நகரில் இருக்கிற வெங்கட் நாராயணா ரோட் தக்கர்பாபா வித்யாலயான்ற கேம்பஸ் ஸ்கூலில் இந்த ப்ரொடக்ஷன் சென்டர் ரன் ஆகிட்டு இருக்குது. இதில் தான் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் வந்து 5 செக்மெண்ட்டில் ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து வீவிங், பேப்பர் ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் லீஃப் வேர், கிளாத் வேர், ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ன்ற 5 செக்மெண்ட்டில் ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒவ்வொரு செக்மெண்ட்டில் இருக்கிற ப்ராடக்ட்ஸையும் இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து லீஃப் வேர் யூனிட்டில் பார்க்கும்போது 2 டைப்ஸ் ஆஃப் லீஃப் கப்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து சாசஸ், இன்னொன்று வந்து கப். இதை வந்து பேக் பண்ணும் போதே செட் ஆஃப் 10 தான் பேக் பண்ணுறோம். ஸோ இதுதான் அதோட சைஸ். கட்டோரிஸாகவும் யூஸ் பண்ணலாம், சாசஸாகவும் இதை வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்தது வீவிங் யூனிட். வீவிங் யூனிட்டில் வந்து நிறைய ப்ராடக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் பார்க்கும்போது டோர் மேட்ஸ்லேருந்து ஸ்டோல்ஸ், ஹேண்ட்பேக்ஸ், இப்படி வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ டோர் மேட்ஸும் பார்க்கும்போது சைஸஸ் வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸில் பண்ணுறோம். ஸோ நம்ம வாசலுக்கு ஏற்ற மாதிரி பெரிய சைஸ்லேயும் இருக்கும். இது பார்க்கும்போது ரொம்ப திக்காக இருக்கும். இதோட குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இதோடது. ஸோ அடுத்தது வந்து சின்ன சைஸ்லேயும் இருக்கும். ஸோ நார்மலாக வந்து ரெகுலராக கடையில் கிடைக்கிற சைஸ் இது. ஸோ இந்த மாதிரி 2 டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்குது. இன்னொன்று கஸ்டமைஸ் பண்ணி இந்த சைஸில் தான் வேணும்னு கேட்கும்போது அந்த சைஸ்லேயும் நம்ம வந்து டோர் மேட்ஸ் பண்ணி கொடுப்போம். இது பார்த்தோன்னா மல்டிபர்பஸ் மேட்டு. ஸோ ரன்னராகவும் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். டேபிள் மேலே, சோஃபாவில், எந்த இடத்துக்குனாலும் இது யூஸ் பண்ணலாம். ரொம்பவே வந்து எல்லாமே இது வந்து பார்த்தோன்னா வாஷபிள், பியூர் காட்டன்ஸ். ஸோ இது எந்த இடத்துல போட்டு நம்ம யூஸ் பண்ணனாலும் ரொம்ப எத்னிக்காக இருக்கும். நம்ம வீடே வந்து லுக்கே வந்து மாறிடும், ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்தது நம்மளுடைய டைனிங் டேபிளை வந்து அழகுபடுத்துகிற மாதிரி இப்போ நம்ம எல்லார் வீட்லேயுமே வந்து டின்னர் மேட்ஸ், டைனிங் டேபிள் மேட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மேட்ஸ் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கிடைக்கும். ஸோ வாஷபிள், இதுவுமே வந்து வாஷபிள், பியூர் காட்டன், நிறைய கலர்ஸில் கிடைக்கும். சைஸும் வந்து ஸ்டாண்டர்ட் சைஸு. ஸோ என்ன கலர் வேணுமோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பர்டிகுலர் கலர் வேணும்னாலும் கஸ்டமைஸ் பண்ணியும் இதை வந்து பண்ணி கொடுப்போம். இது செட் ஆஃப் 6லேயும் கிடைக்கும், செட் ஆஃப் 4, செட் ஆஃப் 2. ஸோ நமக்கு எந்த தேவையோ அந்த மாதிரி நம்ம வந்து வாங்கிக்கலாம். இது பார்த்தோன்னா கோஸ்டர்ஸ். ஸோ டீ கோஸ்டர்ஸ் வந்து 4x4 சைஸில் கிடைக்கும். ஸோ இதுவும் வந்து செட் ஆஃப் 6, செட் ஆஃப் 4, செட் ஆஃப் 2 எப்படினாலும் கிடைக்கும். ஈவன் நம்ம வந்து டின்னர் மேட்ஸும் கோஸ்டர்ஸும் சேர்த்தே வந்து நம்ம மேட்ச் பண்ணி கூட வாங்கலாம். இதுவுமே வாஷபிள், ஹீட்டாகவும் நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்ததான் ஸ்டோல்ஸ். ஸோ ரெகுலர் வியர் வந்து நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுவோம். ஸ்டோல்ஸ் பார்க்கும்போது இது வந்து பியூர் காட்டன், ஹேண்ட் ஓவன். இது எல்லா ப்ராடக்ட்டுமே நம்ம பார்த்துட்டு வர்றது எல்லாமே ஹேண்ட் ஓவன் தான். இந்த ஸ்டோல்ஸ் பார்க்கும்போது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ஸ்டைலில் இருக்கும், ஒவ்வொரு கலர், எல்லாமே டிஃப்ரெண்ட் பீசஸ். நம்மளுடைய ரெகுலர் ஃபிட்டுக்கு, ஈவன் வெஸ்டர்ன் வியருக்கு இது ரொம்பவே ஆப்டானதாக இருக்கும். கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் இருக்கும். ரொம்ப வித்தியாசமாக டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப எத்னிக்காக இருக்கும். அடுத்தது வந்து ஸ்லிங் பேக்ஸ். இந்த பேக்ஸ் பார்க்கும்போது இது வந்து மெட்டீரியல் வந்து ரன்னிங் மெட்டீரியலாக வீவ் பண்ணிவிட்டு அந்த மெட்டீரியலை பேக்ஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வித் லெதர் ஃபினிஷோட ரெகுலர் யூஸ்க்கு, காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ், ஈவன் நம்ம பெரியவங்க, இது எல்லாருக்குமே வந்து இது ரொம்ப அழகாக சூட் ஆகும். ஸோ ரெகுலர் யூஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும்.
இன்னொரு மாடல் பார்த்தோன்னா அதே ஸ்லிங் பேக்கில் இப்போ நம்ம வாக்கிங்லாம் போகிறோம், அந்த டைமில் வந்து கையில் மொபைல் வச்சுட்டு போக முடியல, இதெல்லாம் கஷ்டமாக இருக்குன்றப்ப இந்த மாடல் பார்த்தோன்னா அதுக்கு வந்து ரொம்ப சூட்டபிள் ஆகும் வாக்கிங் போகிறதுக்கெல்லாம். ஸோ இந்த மாடலும் வந்து ரொம்பவே யூனிக்காக இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தோன்னா ஓவன் மெட்டீரியல், பியூர் காட்டனில் லெதர் ஃபினிஷோட வர பேக்ஸ். அடுத்ததான் அதுலேயே ஓவன் ஃபேன்சி ஹேண்ட்பேக்ஸ். நம்ம ஆஃபீஸ்க்கெல்லாம் போகும்போது ரெகுலர் ஹேண்ட்பேக்ஸ் எடுத்துகிட்டு போவோம். இது பார்த்தோன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப அழகாக இருக்கும், நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். அதோட மாடல் வந்து பார்த்தோன்னா ரொம்பவே நீட்டாக, இந்த ஃபினிஷிங் எல்லாம் பார்த்தோன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ சிங்கிள் பவுச், உள்ளேயும் வந்து ஒரு மொபைல் பவுச் மாதிரி இருக்கும். இது யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே நீட்டாக இருக்கும். இதுவும் பார்த்தோன்னா லெதர் ஃபினிஷ் தான், ஹேண்டில் வந்து லெதரில் வரும். இப்போ இது பார்த்தோன்னா கிஃப்ட் பாக்ஸஸ். இதுவும் வந்து ஓவன் மெட்டீரியலில் பாக்ஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். பேக்ஸ் எப்படி கன்வெர்ட் பண்ணியிருக்குமோ அதே மாதிரி பாக்ஸஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். கிஃப்ட் பாக்ஸ்க்கெல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும், உள்ளே கிஃப்ட் வச்சுட்டு நீட்டாக. இது மேலே வந்து நம்ம ரேப் பண்ணுறதே இல்லை, ஜஸ்ட் ஒரு ரிப்பன் மட்டும் டைப் பண்ணாலே போதும். ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகாக இருக்கும். ஈவன் நம்ம வந்து கிஃப்ட்ஸ் கொடுக்கறதுக்கு கார்ப்பரேட் கிஃப்ட்ஸ்க்கெல்லாம் கூட இது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கிஃப்ட்டு. அடுத்தது அதே பாக்ஸில் வந்து இது செட் ஆஃப் 4. இந்த பாக்ஸஸ் பார்க்கும்போது ஒன்றுக்குள்ளே ஒன்று போடுற மாதிரியே இருக்கும். ஸோ இது இந்த ப்ராடக்ட்டும் பார்த்தோன்னா இது வந்து ஸ்பெஷல் ப்ராடக்ட், யூனிக் ப்ராடக்ட் ஆஃப் பேப்பர் ஓவன். பேப்பரில் வீவ் பண்ணி அதை வந்து ப்ராடக்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இதுவும் ரொம்ப யூனிக்கான ஒரு ப்ராடக்ட். அடுத்தது ஃபைல் ஃபோல்டர்ஸ். அதே ஓவன் மெட்டீரியல்லையே வந்து ஃபைல் ஃபோல்டர்ஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பேப்பர்ஸ் வைக்கிறதுக்கு, ஸ்க்ரிபிள் பேடுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஆஃபீஸில் இருக்க, ஈவன் நம்ம வந்து ஒரு செமினார் போகிறோம், இல்லை ஒரு ஒர்க் ஷாப் போகிறோம், காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்டைலிஷாக ரொம்ப அழகாக இருக்கும். அதுலேயே 2 டைப்ஸ் ஆஃப் நோட் புக்ஸ். ஸோ அதோட ஃபினிஷ் எல்லாம் பார்த்தாலே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரெகுலராக வர அந்த ஸ்பைரல்லாம் இல்லாமல் எல்லாமே வந்து ஹேண்ட் ஓவன்லேயே பண்ணது. நம்ம ஹேண்டிகிராஃப்ட் ஒர்க் தான் எல்லாமே. ஸோ டிசைன் பண்ணி எல்லாமே அதுலேயே நம்ம வந்து ஈவன் மார்க் பண்ணோம் பேஜ்னாலும் அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப அழகான 2 நோட் புக்ஸ், 2 டிஃப்ரெண்ட் சைஸஸில். வேலட். இப்போ பேக் பார்த்தோம், பாக்ஸஸ் பார்த்தோம். அடுத்தது பார்த்தோன்னா வேலெட். வேலெட் பார்க்கும்போது இது பார்த்தோன்னா கார்ட் ஹோல்டர்ஸாகவும் யூஸ் பண்ணலாம், மொபைல் வச்சுக்கலாம். நம்ம வந்து எங்கேயாவது வெளியே எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே காம்பேக்டாக இருக்கிற ஒரு வேலெட். இதுலேயும் கலர்ஸ் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வரும், கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததான் பேப்பர் ப்ரொடக்ஷன் யூனிட். பேப்பர் ப்ராடக்ட்ஸில் என்னெல்லாம் பண்ணுறோன்ட்டு பேப்பர் பேக்ஸ் பண்ணுறோம். பேப்பர் பேக்ஸ் பார்க்கும்போது அந்த டிசைனுமே இங்கே பண்ணி அந்த டிசைன் பண்ண பேப்பரை பேக்ஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேக் பார்க்கும்போது பேப்பர் பேக் பெரிய சைஸு. இதோட டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்கும், லீஃப் பிரிண்ட் போட்டு. ஸோ அதுக்கு மேட்சிங் ஹேண்டில்ஸ் எல்லாமே வச்சு ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து ஆல்மோஸ்ட் வெயிட்டுமே பார்த்தோன்னா 1.5 to 2 kg சாலிடாக இதில் வந்து கேரி பண்ணலாம். நம்ம இதுலேயே நிறைய கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் நமக்கு கிடைக்கும். என்ன வேணுமோ ஸ்பெசிஃபிக்காக கஸ்டமர்ஸோட நீட் ஏற்ற மாதிரியும் நம்ம வந்து இதில் பண்ணலாம். இப்போ அவங்க இந்த கலர் தான் வேணும், இந்த டிசைன்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டால் அதுக்கும் நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஸோ ரேண்டம் டிசைன்ஸ் இருக்கும், த்ரெட் பெயிண்டிங் பண்ணுவாங்க. இந்த மாதிரி என்ன வேணும்னு சொல்லி கேட்குறாங்களோ, ஏதாவது தீமில் வேணும் அப்படின்னாலும் அந்த மாதிரியும் நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாம். அதுலேயே வந்து தாம்பூலம் பேக்ஸ் சின்ன சைஸ் வரும்.
இந்த பேக் பார்க்கும்போது கேரி பண்ணுறதுக்கு கிஃப்ட் கொடுக்குறதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுவும் வந்து மல்டி கலர், என்ன கலர் வேணுமோ என்ன டிசைன் வேணுமோ பண்ணிக்கலாம். ஈவன் பல்க் ஆர்டர்ஸ் கூட நம்ம எடுத்து பண்ணுவோம். ஸோ எவ்வளோ வேணும்னு சொல்லி ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க. அந்த டைம் டியூரேஷன் எடுத்துக்கிட்டோன்னா பிகாஸ் ஆஃப் பீப்புள்ஸ் அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தேவையான டிசைன்ஸு. ஸோ இதுலேயும் பார்க்கும்போது நிறைய கலர்ஸ் ரேண்டம் டிசைன்ஸ் இருக்கும். என்ன டிசைன்ஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாம். அடுத்ததான் ஃபேன்சி பேக். ஃபேன்சி பேக் வந்து இதுவும் பார்த்தோன்னா கிஃப்ட்டுக்கெல்லாம் வந்து குட்டி கிஃப்ட் கொடுக்கணும். அதுக்கு வந்து இந்த தாம்பூலம் பேக்லாம் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, எங்களுக்கு வந்து ரொம்ப சின்னதாக அழகாக ஒரு ஹேண்டியாக வேணும் அப்படின்றப்ப இந்த பேக்ஸை வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ இதுவுமே வந்து கலர்ஸ் நிறைய மல்டி கலர்ஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கிடைக்கும். இதுலேயே நம்மக்கிட்ட வந்து காம்போ மாடல்ஸும் இருக்குது. சைஸ் பார்த்தோன்னா 4 டிஃப்ரெண்ட் சைஸஸில் வரும். ஸோ இது வந்து காம்போ டைப் பேக்ஸ், சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கும். கிஃப்ட் கொடுக்கறதுக்கு இதுவும் ரொம்ப ஆப்டான ஒரு ப்ராடக்ட். இது எல்லாமே சைஸ் அண்ட் கலர்ஸ் டிசைன்ஸ் கஸ்டமைஸ் பண்ணி என்ன சைஸில் வேணுமோ நம்ம வந்து எவ்வளோ வேணுமோ பண்ணி கொடுக்கலாம். அதுலேயே புக் மார்க்ஸும் இருக்குது அடுத்ததாக பார்க்கும்போது. ஸோ புக் மார்க்ஸும் அதே தான். இங்கே எல்லாமே நம்ம ப்ராடக்ட்ஸ் பார்த்தோன்னா கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எப்படி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளால் பண்ணி கொடுக்க முடியும். இந்த காம்போ பேக் வந்து அங்கே இருக்குது. அது காம்போ அடுத்ததான் கிளாத்வேர் யூனிட். இந்த கிளாத்வேர் யூனிட்டில் பார்த்தோன்னாக்கா வெரி மினிமம் ஹேண்ட் ஃபங்க்ஷனில் டிசைன் பண்ணுற மெட்டீரியலை ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இது பார்த்தோன்னா வாட்டர் பாட்டில் பேக்ஸு. நமக்கு வந்து வேறு எதோடையும் வந்து மிங்கிள் பண்ண வேணாம், எனக்கு வெறும் பாட்டில் மட்டும் வைக்கணும் அப்படின்றப்ப பாட்டில் மட்டும் வச்சு இதை கேரி பண்ணிக்க ரொம்பவே அழகாக இருக்கும். வாட்டர் பாட்டில், ஃப்ளாஸ்க் இதெல்லாம் வெளியே போகும்போது எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் இது. அடுத்ததாக அதுலேயே வந்து இதுலேயும் நிறைய கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் வந்து இருக்கும். கலர் காம்பினேஷன் பார்க்கும்போது இதுலேயும் நிறைய வெரைட்டிஸ் நமக்கு கிடைக்கும். அடுத்ததாக தாம்பலம் பேக்ஸ் ஆர் லஞ்ச் பேக்ஸ். இது வந்து நம்ம 2 வெரைட்டியாகவும் யூஸ் பண்ணலாம். பார்த்தோன்னா சைட்ஸ் எல்லாம் கொடுத்து ஒரு பாக்ஸ் வைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். வித் லைனிங்கோடு வரும் இந்த பேக்ஸு. ஹேண்டியாகவும் இருக்கும், எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாஷபிள், நம்ம வந்து ரீயூஸ் பண்ணிகிட்டே இருக்க முடியும் நம்மளால். இதுலேயும் நிறைய கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் நமக்கு வந்து கிடைக்கும். அடுத்ததான் அதுலேயே ஷாப்பிங் பேக். இந்த ஷாப்பிங் பேக் பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. இதுவும் லைனிங் வச்சு நல்ல ஒரு ப்ராட் பேஸில் நம்ம கேரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எங்கேயோ ஷாப்பிங் போகிறோம், நிறைய ப்ராடக்ட்ஸ் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கேரி பண்ணுறதுக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கிற ஒரு பேக் இது. இதுலேயும் கலர்ஸ் பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் டிசைன்ஸ் இதுலேயும் நமக்கு கிடைக்கும். இதுலேயே ஸ்க்ரிபிள் பேட்ஸ். ஸோ சைஸஸ் வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்கும். இதை பார்க்கும்போது ரொம்ப நமக்கு வந்து பேக்கெட் நோட்ஸ் பேக்கில் வச்சுக்கலாம், எங்கேயாவது போகிறோம் நம்ம வந்து நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்றதுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சைஸஸ் வந்து 3 சைஸஸில் வரும். ஸோ நம்ம கேரி பண்ணுறதுக்கும் ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். அடுத்ததாக இப்போ இந்த ஸ்லிங் பேக்ஸ் பார்த்தோன்னா
ஒரு நோட் புக்ஸ் போடுறோம், இல்லை ஈவன் எங்கேயோ வெளியே போகும்போது வந்து வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு, மொபைல் வைக்க, இதுக்கு எல்லாமே ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். இதில் வந்து ஜிப் வச்சும் வரும், வித்தவுட் ஜிப் 2 மாடலுமே வந்து இதில் வரும். இதில் பார்த்தோன்னா ஜிப் இருக்கும். ஸோ இதுவும் வந்து ஓவன் மெட்டீரியலில் பண்ணுது. இதே ஓவனுக்கு பதிலாக இந்த த்ரெட் பெயிண்டடை கொடுத்தும் ஒரு பேக்ஸ் வந்து பண்ணியிருக்கோம். அதுவும் ஃபினிஷிங் வந்து வித் ஜிப்போட மொபைல் பவுச்சோடு இருக்கும். இதுவும் கேரி பண்ணுறதுக்கு வெளியே போகும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒன் சைட் ஸ்லிங் பேக்ஸ். இது உள்ளே பார்க்கும்போதும் வித் லைனிங்கோட ஃபினிஷிங் இருக்கும். ஒரு நோட் புக் ஒரு 1 or 2 புக்ஸ் போட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இது வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும். அடுத்தது மவுஸ் பேட்ஸ். நம்ம சிஸ்டமில் வந்து உட்காந்து ஒர்க் பண்ணும்போது பார்த்தோன்னா வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது பார்த்தோன்னா டை அண்ட் டை பண்ணி அதை வந்து மவுஸ் பேடாக கன்வெர்ட் பண்ணியிருப்போம். அடுத்ததான் இது ஒரு டைப்ஸ் ஆஃப் ஸ்லிங் பேக். ஓவன் மெட்டீரியலும் இந்த ஃபேன்சி மெட்டீரியலும் வச்சு இந்த பேக்கை வந்து ஸ்டிச் பண்ணியிருப்போம். சும்மா எங்கேயாவது பக்கத்தில் கடைக்கு போகிறோம், பர்ஸை கையில் எடுத்துகிட்டு போக கஷ்டமாக இருக்குது அப்படின்றப்போ இந்த மாதிரி பேக்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம மாட்டிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்ததான் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் யூனிட். ஆர்ட் அண்ட் கிராஃப்டில் என்னெல்லாம் நம்ம ப்ராடக்ட் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ், ஃபைல் ஃபோல்டர், ட்ரை ஃப்ளவர், லேமினேட்டட் உடன் ட்ரேஸ், தியாஸ், ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ், ஃபோட்டோ பின்ஸ்ன்னு நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்ணுறோம். இப்போ இந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் பார்க்கும்போது லீஃப் பிரிண்ட் ஆர் டிசைன் பண்ண பேப்பரை வந்து நம்ம வந்து ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இது ஹேண்ட்லிங்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். வித் ஸ்டாண்டோடு இருக்கும். நம்ம டேபிள் மேலே வைக்கலாம், நம்ம வீட்டில் வந்து டிவி வைக்கிற ஷோகேஸ் மேலே, ஸோ எங்கே வைக்கணும், ஈவன் நம்ம பாட் மேலே வைக்கணும்னா கூட எல்லா இடத்துலையும் வைக்கலாம். கீழே விழுந்தால் உடையுன்ற பயம்லாம் கிடையாது. ஏன்னா இது வந்து கிளாஸ் இல்லை. இதில் வந்து பார்க்கும்போது நம்ம இந்த ஷீட்ஸ் தான் கொடுத்துருப்போம். ஸோ கிளாஸோட ஃபினிஷ் வந்து அப்படியே இருக்கும் இதில் பார்க்குறதுக்கு. சின்ன பசங்க இருந்தால் கூட ஹேண்டில் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராடக்ட் இது. இதுவும் சைஸ் வேணும்னாலும் சின்ன சைஸ், பெரிய சைஸ், அந்த மாதிரி சைஸ் வந்து ஃபோட்டோக்கு ஏற்ற சைஸில் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். டிசைன்ஸும் இதில் வந்து நமக்கு நிறைய டிசைன்ஸ் கிடைக்கும். கலர்ஸும் நமக்கு வேணுன்ற கலர்ஸ் கிடைக்கும். அடுத்ததாக ஃபைல் ஃபோல்டர்ஸ் பார்த்தோன்னா ஹேண்ட்மேட் பேப்பரில் பிளாக் பிரிண்ட் பண்ண ஃபைல் ஃபோல்டர்ஸ். ஸோ வெயிட் இல்லாமல் பேக்கில் நம்ம வைக்கணும் அப்படின்றப்ப இது வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் நமக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு. எங்கேயாவது எடுத்துகிட்டு போனனாலும் ரொம்ப எத்னிக்காகவும் இருக்கும். பார்க்கும்போது ரொம்ப நீட்டாக ஒர்க்குக்கு போகும்போது, ஆஃபீஸில் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கோ, இல்லை ஒரு காலேஜில் ஒரு செமினார்க்கெல்லாம் போகும்போது இது வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். இதுலேயும் கலர்ஸ் நமக்கு நிறைய கிடைக்கும். அடுத்ததான் ட்ரேஸ். இந்த ட்ரேஸ் பார்க்கும்போது ட்ரை ஃப்ளவர், லேமினேட்டட் உடன் ட்ரேஸ். இந்த ட்ரேஸ் எல்லாம் ஒரிஜினல் ஃப்ளவர்ஸை ட்ரை பண்ணி அதுக்கப்புறமா இதில் வந்து டிசைன் பண்ணுறது. ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும், அழகாக இருக்கும். இது வந்து 3 டிஃப்ரெண்ட் சைஸஸில் கிடைக்கும். 8x8, 8x12 அண்ட் 11x14. இந்த 3 சைஸில் இந்த ட்ரேஸ் வந்து அவைலபிள் இருக்கும். பல்க் ஆர்டரில் வேணும்னாலும் இதை வந்து பண்ணலாம். கிஃப்ட் கொடுக்குறதுக்கெல்லாம் இது வந்து ஒரு ரொம்ப நல்ல ப்ராடக்ட் இது. அடுத்ததான் கேண்டில்ஸ் பார்க்கும்போது ஃபேன்சி கேண்டில்ஸ், நம்ம கிளாஸ் கேண்டில்ஸ் கிடைக்கும். அதுலேயே வந்து சின்ன சைஸ்லேயும் நமக்கு கிடைக்கும். ரொம்ப அழகான டிசைனில், கலர்ஸில், ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும். கிஃப்ட் கொடுக்குறதுக்கு, இல்லை நம்ம வந்து வீட்டில் ஏதாவது ஒரு பார்ட்டி அந்த டைம்லலாம் இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இதை யூஸ் பண்ணும்போது. டியாஸ் வந்து வேக்ஸ் ஃபில் பண்ணி செட் ஆஃப் 2, செட் ஆஃப் 6ன்ற மாதிரி கிடைக்கும். ஸோ கலர்ஸ் வந்து நமக்கு வேணுன்ற கலர்ஸ்லேயும் இருக்கும், ரேண்டம் கலர்ஸாக வேணும்னாலும் கிடைக்கும். இது பார்த்தோன்னா வேக்ஸ் ஃபில் டியாஸ். ஸோ நமக்கு வந்து தியாஸ்க்கு நம்ம விளக்கேற்றணும், எண்ணெய் ஊற்றணும், அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ரெடிமேடாக இருக்கும். வாங்கி நமக்கு வந்து அவசரத்துக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது. இல்லை எனக்கு வந்து ட்ரெடிஷ்னலாக தான் இருக்கணும், ஆனால் அதுவுமே அழகாக இருக்கணும் அப்படின்றப்ப தியாஸ் வந்து ஒன்லி பெயிண்ட் மட்டும் பண்ணியிருக்கோம். நம்ம எண்ணெய் போட்டு திரி வச்சு விளக்கேற்றிக்கலாம். அடுத்ததான் ஃபோட்டோ பின்ஸ்.
யூஸ்வலாக நம்ம வந்து ஒர்க் பண்ணுற இடத்துல இல்லை நம்ம ஆஃபீஸில் நம்ம வீட்டில் நம்மளுடைய டேபிளில் ஒரு ஃபோட்டோ நமக்கு பிடிச்சவங்களுடைய ஃபோட்டோ வைக்கணும், இல்லை நம்ம குழந்தைங்களோட ஃபோட்டோ நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஃபோட்டோ வைக்கணுன்றப்போ இதில் வைக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இடம் வந்து அடைக்காது. எந்த குட்டி ஸ்பேஸ்லனாலும் இதை வச்சு அழகாக நம்ம வந்து வைக்கலாம். அந்த இடமே வந்து ஒரு க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அடுத்ததான் ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ். இது ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் பார்த்தோன்னா கிளாத்தில் காந்தா ஒர்க் வித் ஸ்டோன் ஒர்க்கோடு இருக்கும். இது எதுவுமே வந்து பிளாஸ்டிக் எதுவும் கிடையாதுன்றதுனால ரீயூசபிள் எதுவுமே ஆகாது. ஸோ இது பார்த்தோன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் ஒட்டி பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்னு தெரியும். இங்கே பாருங்கள், ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் கீழே போட்டால் உடையும் அப்படின்ற பயம்லாம் வேண்டாம். கிளாத்து தான், எதுவுமே ஆகாது, ரொம்ப அழகாகவும் இருக்கும். அடுத்ததான் லேம்ப் ஹோல்டர்ஸ். ஸோ இது பார்த்தோன்னா ரொம்ப அழகான ஒரு யூனிக்கான ஒரு பீசஸ். நிறைய வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ், டிஃப்ரெண்ட் ஸ்டைல், மாடல், டிசைன்ஸில் வந்து இருக்கும். ஸோ இது பார்த்தோன்னா ஒரு ஸ்டார் ஷேப்பில் அந்த ஃபினிஷ் இருக்குது. நார்மல் நம்மளுடைய சிலிண்ட்ரிக்கல் சர்க்கிள் டிசைனில் ஒரு ஸ்கொயர் ஒன். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸஸ் அண்ட் டிசைன்ஸில் இது வந்து கிடைக்கும். இதுவும் பார்த்தோன்னா இந்த மெட்டீரியலுமே கிளாத்தில் டிசைன் பண்ண மெட்டீரியலை தான் நம்ம வந்து லேம்ப்ஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக பார்க்கும்போது பேப்பர் மேஷ் பவுல்ஸ். இந்த பவுல்ஸ் பார்த்தோன்னா இது ஃபுல்லுமே ஒன்லி பேப்பர் மேஷு. அதை வந்து நம்ம வந்து பேப்பர் லேயரிங் பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். பெயிண்ட் எதுவும் கிடையாது. இது பார்த்தோன்னும் போது இது வந்து ஆக்சுவலி ஒரு தீமாக பண்ணியிருக்குது. இது ஃபுல்லுமே பார்த்தோன்னா வெறும் ஜுவல்ஸ் செயின்ஸாக தான் இருக்கும். ஃபுல்லாகவே எல்லாமே செயின் செட்ஸ் வச்சு தான் இது வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். இது பார்த்தோன்னா வெறும் இயர்ரிங்ஸ். ஸோ கேர்ள்ஸ் வந்து அவங்களுடைய பேங்கிள்ஸ், செயின்ஸ், இயர்ரிங்ஸ் எல்லாம் போடுறதுக்கு, இல்லை கிளிப்ஸ் போடுறதுக்கு, ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே ஒரு பவுல் வைக்கணும் அப்படின்றப்போ இது வந்து ரொம்பவே ஒரு ஆப்டான ஒரு ப்ராடக்டாக இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இது பார்த்தோன்னா இது ஃபுல்லாக ஒரே காஸாக இருக்கும். ஸோ இது வந்து இந்த பேப்பர் மேஷ் பவுல்ஸை ஃபினிஷ் பண்ணும்போது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு தீம்ஸ். இப்போ எனக்கு வந்து ஃப்ரூட்ஸ் வச்சு வேணும், எனக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் வைக்கிறதுக்கு டேபிள் மேலே வேணும் அப்படின்னும் போது ஃப்ரூட்ஸ் வச்சு பண்ணலாம். ஸோ என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி இதை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்த எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து வித்யாசாகரோட அவுட்லெட்டான கலக்கல் கடையில் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வித்யாசாகருடைய ஃபேஸ்புக் பேஜ் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நமக்கு கிடைக்கும். இப்போ வந்து ஃபோன் மூலமாக நீங்கள் ஆர்டர் பண்ணணும், எங்களை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா 04424342604 நம்பரில் காண்டாக்ட் பண்ணலாம். மொபைல் நம்பர் வேணும்னா 9500480049 இந்த நம்பர்லேயும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் நேரில் வந்து பார்த்து நீங்கள் ப்ராடக்டை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா டி நகரில் இருக்கிற தக்கர்பாபா வித்யாலயா கேம்பஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்டை வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து பார்த்து செலக்ட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு வேணுன்ற பல்க் ஆர்டர்ஸ், வெட்டிங் ஆர்டர்ஸ், இல்லை கார்ப்பரேட் கிஃப்ட்ஸ் இந்த மாதிரி வேணுன்றப்போ நீங்கள் ஏர்லியராக வந்து கொடுத்தீங்கன்னா ஸோ நம்ம ஆர்டர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் கேட்குற கலர்ஸ், டிசைன்ஸில் பண்ணி கொடுக்க முடியும். தேங்க்யூ.